ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு புதன்கிழமை காலையில மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு காலையிலேயே வந்து பாச மழையில் வந்து நனைய தயாரா அப்படின்ற மாரி காலையிலே வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காகன்னா, நேத்து வந்து கிரிவலத்துக்கு போயிருந்தேனா, நைட்டு ஒரு 2:30 மணி ஆயிப்போச்சு. அதனால காலையில வந்த உடனே என்ன வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. இதை விட நைட்டு 2:30 மணிக்கு வரப்பயே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து லைனா வந்து கொஞ்சிட்டு தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில செடியில கொஞ்சம் தண்ணி அடிக்கலான்னு அடிச்சிட்டு இருந்தேன். இந்த அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா யூஸ் பண்ணவே இல்ல. அதான் வந்து எடுத்துக்கிட்டேன். நேத்து போட்ட ஷார்ட்ஸ்ல வந்து இந்த செடியோட பேர் வந்து சரியா கேட்கல. சரியா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேங்க. நான் சொல்றதே வந்து தப்பா, ரைட்டான்னு எனக்குமே தெரியல. அரிக்கா பாம்ன்னு வந்து சொல்லுவாங்க. இது எதுக்காக வைக்கணும்? ஏதாவது வந்து வாஸ்துக்கா இல்ல அழகுக்கா அப்படின்னு வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அழகுக்காக தான் வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆசை. இந்த மாரி வீடு கட்டினா இந்த செடி வைக்கணும்னு ஆசை. அதனால வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். ரேட் வந்து கேட்டிருந்தீங்க. ரூ. 150 இருக்கு, ரூ. 200 இருக்கு, ரூ. 300 இருக்கு. கொஞ்சம் அடர்த்தி அந்த மாரி பெருசா நீங்க எத பார்த்து எடுக்கிறீங்களோ அத பொறுத்து வந்து ரேட் வந்து கூட இருக்கும். என்னது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுலாம் வந்து ரூ. 250 சொல்லியிருந்தாங்க. இல்ல ரூ. 200 சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி எடுத்தேனா, அதனால ரூ. 300 வந்து இதோட ரேட்டு. இன்னைக்கு காலையிலே ரொட்டீன ஸ்டார்ட் பண்றப்ப இந்த வடிவேல் காமெடியா வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மட்டம் வீக்ன்ற மாரி ஒரு மாரி தலை வலிக்கிற மாரி இருக்கு. காலும் வலிக்குது. இருந்தாலும் என்ன பண்றது? நம்ம வந்து காலையில நம்மளோட ரொட்டீனை வந்து செஞ்சு தானே ஆகணும். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சனே வந்து பசங்க தான் இருந்தாங்க. நாங்க போயிட்டு வர்றதுக்கு நைட்டு ஒரு 2:30 ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் உடனே தூக்கமும் வரல. ஒரு 3 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தூங்குறதுக்கே. அதுக்கப்புறம் எப்போ தூங்குனேன்னு தெரியல. உடனே எந்திரிச்சதால தலை வலிக்கிற மாரி இருந்தது, கால் வலிக்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் கிச்சனை வந்து பார்த்தா, கிச்சன்ல பாத்திரமும் இருந்தது. கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டு, பாத்திரத்தையும் கழுவிட்டு, அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சிம்பிளா வந்து முருங்கைக்கீரையை செய்யலாம் அப்படின்னுங்க. முருங்கைக்கீரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கிட்டு வந்தாரு. ருத்ராட்ச பிரேஸ்லெட். பழைய வந்து என்து பழசு இருந்தது இல்லையா? அதான் வந்து அஸ்வின் வந்து போட்டிருந்தான். சரி அவனுக்காக வாங்கிட்டு வரலான்னு வாங்கியிருந்தேன். நிறைய பேர் ரேட்டுமே கேட்டிருந்தீங்க இல்லையா? அது ரூ. 40 தான். 2 வந்து ரூ. 70 வாங்கியிருந்தேன். நான் போட்டிருக்கிறதுமே ரூ. 40 தான். அது வந்து சைஸ பொறுத்து பார்த்தீங்கன்னா, ரேட்டும் வந்து அதிகமாவும், கம்மியாகும். அதனால பசங்களுக்கு வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். 2 பேருமே காலையில வந்து போட்டு விட்டுடலான்னு போட்டு விட்டுட்டேன். பசங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சிம்பிளா வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நெனச்சேன். இருந்தாலுமே கொஞ்சம் வேலைகள் இருக்கு. அதனால வந்து காலையில டிஃபன், லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு, அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக போகணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் கிச்சன வந்து பார்த்தா, கிச்சன் இப்படிதான் தலைகீழ இருக்கும். இதுக்கப்புறம் ஏற கட்டி எடுத்து வச்சா தான் எப்பவுமே இல்லாத அதிசயமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து சிலிண்டர் வந்ததால, இன்னைக்கு சிலிண்டர் வந்து போட்டாச்சு. இல்லன்னா வந்து சிலிண்டர் காலியாகி அதுக்கப்புறம் புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து போடுற மாரி இருக்கும். பரவால்ல 2 நாளைக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து நெனச்சுக்கிட்டேன். இந்த மாரி கிளீனிங் வேலை பண்றப்பலாம் இளையராஜா சாங் போட்டு விட்டு அப்படியே கிளீன் பண்ணா, அப்படியே கிளீன் பண்றதே தெரியாதுன்ற மாரி பாட்டு போட்டுவிட்டு கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு அன்னாபிஷேகத்துக்காக காலையில போய் ஐயர்கிட்ட அரிசிலாம் குடுத்துட்டு, அங்க குடுத்த பிரசாதமும் எடுத்து வச்சுட்டு, அடுத்ததா வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்றதால அங்க வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சாக்ஷி தங்கம் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம். எப்போ ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கணும்.